ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். சில இடங்களில் நாம் தேவையே இல்லாமல் கோவப்பட்டு நிறையவே சண்டை போட்டிருப்போம். பின்னாடி அங்கே நடந்த உண்மை தெரிய வரும்போது நாம் இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ தூரம் நாம் கோவப்பட்டு சத்தம் போட்டிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி நாம் வருத்தப்பட்டு ஆக போகிறது எதுவுமே கிடையாது. அப்போது நாம் இது எல்லாத்துக்கும் காரணம் நாம் கோவப்படுறது தான். இந்த கோபத்தை வரவிடாமல் தடுப்பது எப்படி, நாம் கோபமே படாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு முனிவர் ரொம்ப சந்தோஷமாக எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். யாரோடையும் அவர் கோபப்படுறது கிடையாது. யார் என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்கள ரொம்ப அன்போட பணிவாக பார்த்துட்டு போவார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்ன இது, இந்த முனிவருக்கு கோபமே வராதா? எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோட யார் எப்படி அவரை தவறாக பேசினாலும் கூட அவர் சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியோடவே போய்க்கிருக்காரு, கோபமே படமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மக்களுக்கு. அதில் ஒருத்தர் அந்த முனிவர்கிட்ட நேராகவே கேட்குறாரு, உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முனிவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, ஒரு சமயம் நான் ஆற்றுல ஒரு சிறிய படகுல உட்காந்து தியானம் பண்ணிக்கிருந்தேன். ரொம்ப நேரம் தியானம் பண்ணிக்கிருந்தேன். ஒரு சமயத்தில் யாரோ என்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தது. என்னோட படகை தட்டி விடுற மாதிரி இருந்தது. எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. நம்ம இப்படி தியானம் பண்ணிக்கிருக்கையில் யார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். எனக்கு முன்னாடி ஒரு காலி படகு, அது தண்ணியில் இப்படியே அலையில் இப்படியே அடிச்சுக்கு மிதந்து என்னுடைய படகை முட்டி அதன் மூலமாக தான் நான் தியானத்துலேருந்து வெளியில் வந்தேன். இப்போ நான் அவ்வளோ கோபமாக இருந்தேன் இல்லையா, அந்த காலி படகை நான் என்ன செய்ய முடியும், அந்த காலி படகை நான் திட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நாம் எவ்வளோ கோபப்படுறதும் வேஸ்ட்டு தான், கோபமே படக்கூடாது. இத்தனை கோபம் வந்துச்சு இல்லையா, காரணமே இல்லாமல் வந்த கோபம். அது யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. அது காற்றுல தன்னாவில் என்னுடைய படகை இடித்தது. அதில் நான் முழிச்சுக்கிட்டேன். இப்போ நான் இத்தனை கோபம் அவசியம் இல்லாமல் வந்தது இல்லையா, அன்னையிலேருந்து நான் கோபத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் நான் கோபமே பட்டது கிடையாது. யாராவது என்னை ஏதாவது திட்டுனா கூட அவங்கள நான் இந்த காலி படகாக தான் நான் நினச்சிக்கிருவேன். அதனால் எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த அந்த கேட்டார் இல்லையா, உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு சொல்லி, அவருக்கு அது நல்லாவே புரிஞ்சது. நாம் ஒருத்தர் மேலே தேவையே இல்லாமல் கோவப்படுறோம். அவங்க வேணும்னு நம்மளை எத்தனை டார்ச்சர் பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு கோபமே வராது. நாம் இந்த மாதிரி கோபப்பட்டால் மட்டும்தான் மற்றவங்கள திட்டுறோம், வாயில் வந்தது எல்லாமே சொல்லி திட்டுறோம். ஆனால் அந்த கோபம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் நாம் அந்த இடத்துல கோபமே பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம், பின்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். அதனால தான் இந்த முனிவர் சொல்கிறாரு, எந்த நேரத்துலையும் யாரும் கோவப்படாதீங்க. அப்படியே உங்களை கோவப்படுத்துகிறவங்கள இந்த மாதிரி காலி படகை போல நினச்சிக்கிறங்க, அப்போ உங்களுக்கு கோவம் வராது அப்படின்னு சொல்கிறாரு.
நாம் லைஃப்பில் எல்லாருமே எந்த நேரத்துலையும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்போம். இந்த கோபத்தை தவிர்த்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.